ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸு 1/2 கிலோ தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், தட்டி வச்ச 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் வந்துருச்சு. இப்போது 1/2 கிலோ தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கி வரட்டும். அப்புறம் நம்ம காரத்துக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி ஊற்றல, தக்காளியிலேருந்து தண்ணி ஊற்றுறதுனால நம்ம தண்ணி ஊற்றலை, நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம காரத்துக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் தூள் வீட்டிலே அரைச்சதுனால நம்ம சேனலில் சாம்பார் தூள்தே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனல் இந்த வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் தந்துக்கிறேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பரப்புங்க. நாங்களும் ஃபேமஸ் ஆனோம், அதுக்கு உங்கள் கையில் தான் வழி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகட்டும். நல்லா வெந்துச்சுன்னா எண்ணெய் ஒரு சைடில் விட்டுக்கும். அப்படி விட்டுக்குச்சுன்னா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம போட்டிருக்க சாம்பார் தூள் ஸ்மெல் போடணும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் விட்டுக்குச்சு. இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது சாப்பாடுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட போனால். நாளைக்கு ஒரு நல்ல வீட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ பை.